அந்த ஹெச்ஆர் ப்ரோவோடது. ஸோ நம்ம வந்து இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறோங்க. நம்ம எம்பி சரி போயிட்டாருப்பா. இப்போ போயிட்டாரம்மா போயிட்டாருமா. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ இது ப்ரோ? இப்படி வாங்க, பஸ் வருது ப்ரோ. தான் எல்லோரும் ரைட் பண்ணோம். அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு ரைட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி போயிட்டாரு ப்ரோ. ஓகே பை ப்ரோ. பாருங்களே, ஒரு பெரிய சம்பவங்க. இப்படி வந்த லாரி அப்படியே வந்து அங்கே இருக்கு பாருங்க. ஸ்குவாட், இப்போ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆக போகுது. ஸோ 4வது டே தான் இங்கே இருக்கோம். அங்கே பாருங்க பின்னாடி வேறு குலைக்கிறாங்க. ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்கணும்? சேலத்தில் தாங்க இருக்கும். சேலத்தில் எங்கே இருறா பேசிங்களா? டேய் ஜக்கி, ஜக்கி ஒரே நிமிஷம் இருறா. ஜக்கி ஜக்கி உன்னை கீழே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இப்போ கத்துறாங்க. ஆமாம் கூப்பிட்றாங்க பாரு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ப்ரோவோட பெட்டுங்க. பயங்கரமான சேட்டை பிடிச்சவங்க. நைட்டு பூரா என் கூட படுத்திருந்தாங்க. சிவா ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆரோட ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவர் நம்ம ஹெச்ஆர் ப்ரோவை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்துக்குன்னு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கப்பா, போதும் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூட்டின்னு வந்துட்டார். ஸோ நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடிட்டு தான் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்டே பண்ண வச்சுக்கினாரு. ஓகேங்க ஸ்குவாடு பாருங்க, அதுதான் இங்கே இருக்குங்க அந்த ஹெச்ஆர் ப்ரோவோடது. ஸோ நம்ம வந்து இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறோங்க. நம்ம எம்பி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஐநா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. ஸோ ட்ராட்டல் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். இப்படி காட்டுக்குது ஸ்குவாடு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ப்ரோவோட ஆஃபீஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கேக்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு கேக்கை வர வச்சிட்டாரு. இவர் வந்து இந்த வண்டியிலேயே மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போய்ட்டு கோயம்புத்தூர்ல நீங்கள் வந்திருக்காரு. இவருக்கு ஹாப்பி பர்த்டே. 17. வாங்க ஊதுங்க. உங்க பர்த்டே நீங்க தான் வெட்டுங்க. எச்சு மட்டும் தனியாக எப்படி சேர்த்து எடுத்துருக்கேன். இல்லை ஹெச்ஆருக்கு 6 எழுத்து வந்துடும். ஃபேன் போட்டுருங்க. வரமாட்டேங்குது. அப்படியே எல்லாத்துக்கும் கேரக்டர் நல்லா விட்டுறா. தொட்டு பேர் ஆன் ஆயிரும். டச் ஸ்க்ரீன்ரா இது. அப்படியே அவங்களுக்கு வளர்ந்து கட் பண்ணிக்கணும். ஆமா வீடியோ எடுத்ததுக்கு நீ பாட்டு உள்ள கொடுக்குற தப்புதா. எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். வண்டி அங்கே இருக்குது. கிட்ட பக்கவா கோப்ரோ வந்து கொஞ்சம் பக்கம் கோப்ரோ இப்படி அப்படியே பேக்கில் போடா. பிங்க் சட்டை. ஓகே ஓகே. ஆட்டை அங்கே இருக்கு. சரிங்க, நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். உட்காந்து பார்க்கணுமா? சரி போய் உட்காந்து பாரு. ஆப்பா சரி போயிட்டாருப்பா. இப்போ போயிட்டாரம்மா போயிட்டாருமா. ஆமாம் தண்ணி நம்ம போகும்போது குடிச்சு பங்க்கில் பெட்ரோல் போடுவோம் இல்லைங்களா, அப்போ நான் பங்க்கில் குடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து வெயிட் இன்னும் அதிகமாகிடும்.
பெட்ரோல் கேன் வச்சுக்கிறீங்க? ஆமாம் வச்சுருக்கேன்ப்பா உள்ள. இல்லைன்னா பத்தாது இல்லைங்களா? தங்க விட்றியா? போயிட்டாட்டா அண்ணன் கிளம்புறேன். ஆ நல்லா இருக்கா? ஓ இதுவா? இந்த தர்மபுரி போயிட்டே இருக்கேன். உக்காந்து பார்த்துக்கோ. உக்காந்து பாரு. ம் ம் உக்காரு. காலை இது மேலே. ஆ போதுமா? நல்லா இருக்கா? ம் எடுத்துக்கோங்க. போயிட்டு வர சாமி. பாய். ஒரு 40 போவோம்பா. பாய் பாய். கண்டிப்பாக கூப்பிட்றோங்க. சரி இன்ஸ்டாவில் ஐடி நீருங்கண்ணா. சரி ஓகே. சரி நான் போயிட்டு வரேன். சார் ப்ரோ ஆஃபீஸானு கிளம்பிட்டோம். ஸோ தர்மபுரி போகிறதாங்க இப்போ நம்ம வேலை. இன்னும் 20-30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே வாய்ப்பு இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் எங்கன்னா ஸ்டே பண்ணிடலாங்க. ப்ரோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ப்ரோவுக்கு உண்மையிலே வேறு லெவல் மனசுங்க. நம்ம ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிக்கணும். பெட்ரோலுக்கு உனக்கு பணம் பத்தாதுன்னு சொல்லிட்டு 1000 rupees கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பெட்ரோல் போட்டுன்னு நம்ம தங்கத்துக்கு நீ போட்டுக்கோ, பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupees கொடுத்துருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. 60 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் தர்மபுரிக்கு. தர்மபுரி தான். ஆயில் போடணும். அதில் போட்டுருங்க. அது ஊற்றும் போது இதில் நான் மிஸ் பண்ணிக்கிறேன். ஸ்குவாட் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பெரியார் யூனிவர்சிட்டிங்க. இதை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4வது டோலில் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் டோலுங்க. ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க சரிங்களா? ஓகே ஓகே. அப்புறம் எங்க ஹெல்மெட் போடாமே வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. அதான் நம்மளால முடிஞ்ச அவேர்னஸ். ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு மேலே அவங்க போடுறதும் போடாதும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது அவங்களுக்கே தோணணும். நம்ம என்னங்க பண்ணுறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள், அதை நம்ம மாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பாய் ப்ரோ, இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ இது ப்ரோ? இப்படி வாங்க, பஸ் வருது ப்ரோ. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இப்போ தருமபுரி போயிட்டு இருக்கேன்.
நீங்கள் ப்ரோ வந்து ஸ்குவாட் நம்மளை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் செல்ஃபு பக்கம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எவ்வளோ நேரம் அவேர்னஸ் சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ மறந்துடாதீங்க. ஸோ ஹெல்மெட் போட்டுருந்தா எல்லோரும் ரைட் பண்ணோம். அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு ரைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே பை ப்ரோ. சரிங்களா? சேஃபாக இருங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. புரியல. சொல் சாமி, சொல்லுங்க. தர்மபுரி போயிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆமாம், பெட்ரோல் கண்டிப்பாக. ஹெல்மெட் வாங்க, யார் இருந்தாலும் ஹெல்மெட்லேயே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ, எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சரிண்ணா. ஓகேண்ணா, மீட் பண்ண. ஓகேங்க. சரி ஓகே ப்ரோ, எல்லாம் பார்த்து ரைட் பண்ணுங்கள். சரி போயிட்டு வரேன். நம்ம பசங்க தாங்க. ஸோ அங்கே இருந்தாங்க. ஸோ எல்லோரும் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அப்படியே அவேர்னஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சையும் கேட்குறதுக்கு யாருன்னா ஒருத்தர் ரெண்டு இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க ஹெல்மெட் போட போகிறாங்க, அவ்வளோதாங்க. அதுதான் நமக்கு வேணும். இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் சேர. ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே போய் சேர மாட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு போவோம், ட்ரை பண்ணுவோங்க. கொப்பூர்மேடு வந்தாங்கன்னா தான் எவ்வளோ இழுக்குன்னு தெரில. கொப்பூர்மேடு எப்படி ஏறப்போகுதுன்னு தெரிலைங்க. ஆனால் உண்மையிலே ஹெச்ஆர் ப்ரோ வேறு லெவலுங்க. ஹெச்ஆராக இருக்கட்டும், ஸோ டிடிஎஃபாக இருக்கட்டும், என்ஆர்எஃபாக இருக்கட்டும், ஸோ ஏகே எல்லா ரைடருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க. ஸோ யாருக்கிட்டையும் ஆட்டிடியூட்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நான் பார்த்தீங்களா நேற்றே வந்தேன், நேற்று ஈவினிங்கே வந்துட்டேங்க. நேற்று ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேலம் டச் பண்ணிட்டேன். ஸோ ஹெச்ஆர் ப்ரோ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி பக்கம் போயிட்டோம். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, ஸோ நீங்கள் இங்கேயே இரு, நீ பிறந்த நாள் கொண்டாடிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நிற்க வச்சுக்கினாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்லாம் அங்கே கொண்டாடணும். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடணுங்க. என்ன ஒன்று, ஐநாவோட எக்ஸாக்ட் சவுண்டு கேட்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கமே போலீஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா சாபாஸோட கெரேஜில் இருக்குங்க ஐநா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சவுண்ட் என்னமும் இல்லை. நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு ஸ்குவாடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில்னு பேர் வச்சுருக்கேன். அது ஓகேன்னா எல்லோரும் ஒரு தம்ஸ்அப் அனுப்புங்க. இல்லை வேறு பேர் வைக்கணுன்னாலையும் சொல்லுங்கள், வேறு பேர் வைக்கலாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வந்து ஒரு 2 பேர் சூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த எந்த பேருக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த பேரை நம்ம வச்சிடலாங்க. தீட்டிப்பட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காலியாச்சு பக்கம் வந்து. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம கேரி பண்ணி வச்சு இந்த பெட்ரோலை அது சின்ன வண்டியா பாசி இல்லைன்னா கூட்டின்னு போவா. இதில் உட்கார முடியாதுண்ணா.
சரிண்ணா பார்த்துப்பாங்க. ஸ்குவாடு சரியான பண்ணாச்சு. அவர் கோடிக்கிட்ட வரைக்கும் போனன்றாரு. ஆனால் நம்ம வண்டியில் ஒருத்தர் தாங்க போக முடியும். 2 பேர் போனால் கூட உக்காரேஷன் போகலாம். பெட்ரோல் ஆஃபுக்குதுங்க. சம்பந்தமே இல்லாத காரை நடு ரோட்டில் நிறுத்திக்கிறோம். கேரளாங்க, கேரளா வண்டி. ஐயோ ஏன்டா இப்படி நடு ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் நிறுத்திக்கிறாங்க. அட கொடுமைனா கொடுமை. ஏன் சார் இவனுங்க எதுக்கு இந்த வாக்கம் வரானுன்னு தெரியல. இப்படி குறுக்கா போட்டுக்கினா வண்டியை 2 வீலரில் எப்படி போகிறதோ மனசாட்சியே இல்லாமல் போட்டிருக்காங்க. ஐயோ மழையா போகிறா கடைஞ்சி தள்ளிக்கிறாங்க. ஐயோ நம்ம பசங்க பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ரோ நிற்கிறேன் ப்ரோ. எப்படி வந்துடுங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா ப்ரோ? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஓகே ஓகே. அப்படிங்களா? சந்தோஷம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தர்மபுரி. கண்டிப்பா ரைடிங் டைம் சிவா. கையை போட்டுக்கடா போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ பேசி முடிச்சுட்டேன். சரி ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன். கண்டிப்பாக சந்தோஷம். ஓகே ப்ரோ, சரி கண்டிப்பாக. சரிங்களா? ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வண்டி ஓட்டாதீங்க. ஓகே சரிங்களா? ஓகே ஹாய் ப்ரோ. வாங்க. ஓகே, இந்த வண்டி எங்கே பார்த்துருக்கேன்? டிஸ்கவர் தானே? ஓ சூப்பர்ப்பா. ஏங்க டிஸ்கவர் வண்டி அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. யூடியூப் சேனல் வச்சுருக்கியா? என்ன விலாக்ஸ்? பக்கி விலாக்ஸா? ஓகே சரிப்பா. நல்லா இருக்கு வண்டி. ஆயில் ஃபீல் மட்டும் கொஞ்சம் பேசி எடுக்குது. ஓகே பார்த்து மாற்றிடுறீங்களா? இன்ஜின் போயிடும். அப்புறம் ஆயில் பூரா வெளியவே தள்ளிட்டே இருந்துடும். இன்ஜின் சிசி ஆயிரும் அப்புறம் தெரியாமல் ஓட்டிட்டுனா. சரிப்பா ஓகே. சேனல் அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகே ப்ரோ. ஸ்குவாட் எல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். இன்னும் நம்ம தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போய் சேர முடியாது. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3:45ங்க, 3:45 ஆகுதுங்க. ஸோ நம்ம 6 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் மேலே ஏறிடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் டோல்கேட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாங்க. நம்ம பசங்க தான். பாய். குடிகாரனாக்குறாங்க. எவ்வளோ தான் குடிவான் தெரியல. சுத்த பூரா விற்று தான் இவனுக்கு. ஓகே ஏற்காடுக்கு வந்தீங்களா? ஓகே ஸ்குவாட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராங்க. ஸோ நம்ம வண்டியை பார்த்துட்டு நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கூட கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர் அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் ஆந்திரான்னு சொல்கிறீங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே பாருங்களே, ஒரு பெரிய சம்பவங்க. இப்படி வந்த லாரி அப்படியே வந்து அங்கே இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய பள்ளத்தில் இருக்குது. நேபாளுங்க, எண்ணல் நேபாள் வண்டிங்க. வா இப்படிங்க போய் விட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓ எப்படி ஆயிருக்குன்னு எப்படி ஆயிடுச்சுன்னே தெரியலைங்க. பெரிய ஃப்ரெண்டுங்க. பார்க்கும் போதே பரிதாபமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆட்டு வெயில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிக்குது. நம்ம தொப்பூர் கணவாய் பக்கம் வந்துட்டுங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டருங்க தொப்பூர் மேடு வந்துடும். ஸோ தொப்பூர் கணவாய்ங்க இருக்குல்ல டேஞ்சரான கணவாய். லாரிக்காரன் ஸ்குவாடு லாரியை பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. என்னண்ணா பண்ணுறேன் இந்த பக்கம்னா யாருன்னா வாண்ணா நடு ரோட்டில் போட்டு நின்று கிடக்குற.